தளபதி ஏகப்பட்ட ரீமேக் படங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த படங்களும் பாத்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆயிருக்கு. இந்த நிலைமையில தளபதி சத்யராஜ் நடிச்ச ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ஆசை தளபதிக்கு நிறைவேறல அப்படின்னு தான் சொல்லணும். சோ தளபதி சத்யராஜோட எந்த படத்தை ரீமேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு, ஏன் அந்த ஆசை நிறைவேறல அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சத்யராஜ் நடிப்புல 1990ல ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஆன ஒரு படத்தை தளபதி பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. தளபதி ஆரம்ப காலகட்டங்கள்ல நிறைய ரீமேக் படங்கள்ல நடிச்சிருக்காரு. பிரியமானவளே, கில்லி, போக்கிரி, நண்பன் அப்படின்னு ஏகப்பட்ட ரீமேக் படங்கள்ல நடிச்சிருக்காரு. அந்த ரீமேக் படங்கள் எல்லாமே தளபதிக்கு பயங்கர ஹிட் கொடுத்திருக்கு. சோ அந்த டைம்ல சத்யராஜ் நடிப்புல ரிலீஸ் ஆன நடிகன் படத்தை தளபதி பாத்தீங்கன்னா ரீமேக் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டிருக்காரு. சத்யராஜ் அண்ட் பி வாசு கூட்டணியில 1990ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. பயங்கர காமெடியான படமா ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் வெற்றியும் பாத்தீங்கன்னா கொடுத்தது. சோ இந்த படம் தளபதிக்கு ரொம்பவே பிடிச்ச படமா, அதனால இந்த படத்தை ரீமேக் செஞ்சு நடிக்கணும் அப்படின்ட்டு தளபதி ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. ஆனா அது கடைசி வரைக்கும் நடக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா தளபதிக்கு காமெடி செமையா ஒர்க் அவுட் ஆகும். சோ இந்த நடிகன் படத்துல தளபதி நடிச்சிருந்தாரு அப்படின்னா பயங்கரமா செட் ஆயிருக்கும். ஆனா துப்பாக்கி படத்துக்கு அப்புறம் தளபதியோட சினிமா வாழ்க்கையே பாத்தீங்கன்னா டோட்டலா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அரசியல், அதிரடியான ஆக்ஷன் படங்கள்ல மட்டுமே தளபதி பாத்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சாரு. சோ அதனால தளபதி நடிகன் படத்தை ரீமேக் பண்ற ஆசையை கைவிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.